இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, தூய ஆவியை நமக்குள் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை வேண்டும் என்பது. ஒரு முறை ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு தாய் அழுது கொண்டே என்னிடம் பேசுகின்றாள். மகனுக்கும் மருமகளுக்கும் இருவருக்கும் கேன்சர். இது நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பல வேதனைகளை கொடுத்திருக்கும். அந்த தாயும் அதனால் வேதனையுறுகின்றார். இவர்களுடைய துன்பம் அந்த குடும்பத்திலே நம்பிக்கையின் மீது தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த தாய் சொல்லுகின்றார், நான் சிறு வயதிலிருந்தே கடவுள் பக்தியில் வளர்ந்தவள். எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் ஆலயத்திற்கு செல்லக்கூடியவர்கள், எல்லா விதமான வழிபாட்டிலும் பங்கெடுக்கக்கூடியவர்கள். கடவுள்தான் எங்களுக்கு எல்லாம் முதன்மையாக இருந்தார். அது மட்டுமல்ல, நாங்கள் பிறர் தேவைகளை நாங்கள் அறிந்து உதவி செய்யக்கூடியவர்கள், பிறர் நலனின் அக்கறை காட்டக்கூடியவர்கள். ஆக இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றி தான் வந்தோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வு என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் ஏற்பட்ட கேன்சர் கடவுளால் கொடுத்த தீமைதான் என்று நாங்கள் இப்பொழுது நம்ப ஆரம்பித்திருக்கின்றோம். இது ஒரு விதத்தில் எங்களுக்கு பயமாகவும் இருக்கின்றது. எங்களுடைய நம்பிக்கையை அது கேள்விக்குறியாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் நாம் லஞ்சம் கொடுக்க முடியாது. நாம் தினமும் ஆலயத்திற்கு வருகின்றேன், தினமும் திருப்பலிக்கு வருகின்றேன் என்பதற்காக எனக்கு நோய் நொடிகள் வராமல் இருக்காது. ஏனென்றால் நான் ஒரு சாதாரண மனிதன். இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனை போன்று எனக்கும் வலிகளும் வேதனைகளும் ஒன்றுதான். அவர்களுக்கு வருகின்ற ஒன்று எனக்கும் வரலாம். அதனால் அதை நான் கேள்வி கேட்க முடியாது. ஆக துன்பம், நோய், இறப்பு யாருக்கு எப்போது வரும் என்று நம்மால் சொல்ல முடியாது. வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக வந்தே தீரும். ஒருவர் நோய்க்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே அறிவியல் ரீதியாக இதற்கு பல விளக்கங்கள் உண்டு. அவற்றை அறிந்திருந்தோம் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நோய் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அல்ல. மாறாக கடவுள் மனிதனுடைய நலனில் தான் அக்கறை காண்பிக்கிறார் ஒழிய மனிதனுடைய வேதனையில் அவர் இன்புறுவதில்லை. ஆகவே இது கடவுள் கொடுக்கும் தண்டனை அல்ல, மனித வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் உண்டாக்கும் விளைவுகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இங்கே நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரிடம் நம்மளை அர்ப்பணிக்க முடியும். அவரிடம் நம்பிக்கை கொள்ள முடியும். அவர்தான் எனக்கு எல்லாம் என்று முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க முடியும். உமது திருவுளம் என்னுடைய வாழ்வில் நிகழட்டும் என்று நாம் அர்ப்பணிப்பதுதான் வாழ்வின் யதார்த்தமான உண்மையும் கூட. எங்களுடைய சபையிலே அடுத்த பீட்டர் என்று ஒருவர் இருந்தார். சிறு வயதிலே 46 வயது மதிக்கத்தக்க இருந்த பொழுது அவர் இறந்து விட்டார். அவருக்கும் கேன்சர். ஆனால் அவர் அதை பற்றி பெரிதாக அக்கறை எடுத்துக்கொள்ளாமல், கடவுள் என்னை எப்பொழுது எடுக்க விரும்புகிறாரோ அப்பொழுது எடுத்துக்கட்டும் என்று அந்த தன்னுடைய மரணத்தையும் வேதனையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருந்தார். அதுபோன்று இன்று நாம் இன்னும் சில நாட்களில் புனிதராக பட்டம் பெற இருக்கின்ற கார்லோ அக்குத்தீஸ் ஒரு கேன்சர் நோயாளிதான். ஆனால் அதை கண்டு அஞ்சாமல் இயேசுனுடைய நற்கருணையின் மீது கொண்ட பற்றினால் அவர் பலவற்றை செய்தார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, மீட்பு என்பது இயேசுவின் வழியாக மட்டும்தான் நமக்கு உண்டு. நாம் குணப்படுத்த வேண்டும் என்றாலும், நாம் ஆறுதல் பெற வேண்டும் என்றாலும், அன்பை உணர வேண்டும் என்றாலும் இயேசுவின் வழியாக மட்டுமே நமக்கு உண்டு. ஆகவே அதை உணர்ந்தவர்களாக, இறைவனில் நாம் சங்கமிக்கக்கூடியவர்களாக, இறைவன் மீதும் நம்பிக்கை கொண்டு, தூய ஆவியானவர் நம்பிக்கை கொண்டு, தூய ஆவியானவர் நமது உள்ளத்திலே அடைக்கலம் புகுவதற்கு நம் இதயத்தை அவருக்கு நாம் திறந்து கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.